தமிழ்நாடு தனியார் சுயநிதி பள்ளிகள் நலச்சங்கத்தின் செயலாளர் விஜி ஐயனார் பேசுகிறேன். தங்களுடைய பள்ளிகளுக்கு தமிழகத்தில் இயங்கி வரும் தனியார் பள்ளிகளுக்கு 3 ஆண்டுகளாக இலவச கல்வி கட்டணத்தில் பயின்று வரும் மாணவ மாணவிகளுக்கு கட்டாய கல்வியில் பணம் விடுவிக்கப்படவில்லை. 3 ஆண்டுகளாக பள்ளி தாளாளரிடையே மன உளைச்சலுக்கு ஆளாகி பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாமல் மற்றும் ஏனைய செலவுகளுக்கும் கல்வி கட்டணமானது விடுவிக்கப்படாமல் இருப்பதால் மிகவும் கஷ்ட நிலையில் இருக்கின்றனர். தற்போது நமது கடலூர் மாவட்ட கல்வி ஆட்சியரிடம் இது சம்பந்தமாக மனு கொடுக்கப்பட்டது. இக்கல்வி கட்டணத்தை உடனடியாக விடுவிக்குமாறு சங்கத்தின் சார்பாகவும் அனைத்து பள்ளிகளின் தாளாளரின் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 2 ஆண்டுகளாக தனியார் பள்ளிகளுக்கு ஆர்டி பணம் விடுவிக்கப்படவில்லை. அதனால பள்ளிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, இதர பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமலும் கல்வி நிறுவனத்தை பராமரிக்க முடியாமலும் இருக்கிறதுனால மாவட்ட ஆட்சியரிடம் சங்கத்தின் சார்பாகவும் அனைத்து வகை தாளாளர்களின் சார்பாகவும் இன்று மனு அளித்து ஐயா அவர்களை ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து அரசுக்கு ஒரு அழுத்தம் தந்து எங்களுக்கு அந்த பணத்தை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுத்திருக்கோம். இது கடலூர் மாவட்டம் தனியார் பள்ளிகள் நலச்சங்கம். இது ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் வேறுபட்ட அமௌண்ட். இது அரௌண்ட் ஒரு 400 கோடி அளவுக்கு தமிழக அரசு விடுவிக்க வேணும். இது 2 வருஷமா விடுவிக்காததுனால பள்ளிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுதான் இன்னைக்கு அந்த கோரிக்கை விடுத்து ஒரே ஒரு கோரிக்கை தான், பணத்தை விடுவிக்க சொல்லி மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்துருக்கோம். என்னோட பேர் கிருஷ்ணமூர்த்தி, துணைத் தலைவர் TNPSC.